மீன ராசிக்காரங்க போர் குணம் கண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை பிடிப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில? நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க தவிக்கிட்டு இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட கதும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல மீன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் மீன ராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான். வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டுமில்லாம இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு குரு பகவானுடைய முழு பலன்களுமே கிடைக்கிறதுனால மீனராசிக்கு ஏன்னா தன்னுடைய சொந்த அதிபதினால அதனால அனைத்து விதமான பலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மீனராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்ல போக போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. குரு பகவானுடைய நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்ல பேங்க் செய்றோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து
வந்து தொல்லை குடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொல்லை என்பது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில கடந்த காலகட்டங்கள்ல ஒரு 5, 6 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருப்பீங்க. அப்படி வேலை செஞ்சும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அது நீங்க எதிர்பாராத உயர்வுக்கு போகப் போறீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாகவே கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை, தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்க விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல மீனராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண நிலையில நிறைய பிரச்சனைகளும், கஷ்டத்தையுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதுல பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஏன்னா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் இன்னும் திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என்னதான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் கூட, அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிக் போட்டு எள்ளுக்கெடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். துணையை இழந்த மீனராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணா சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கேரக்டர தப்பா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. அது ஆணாக இருக்கட்டும், இல்ல பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்பதான் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்சது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமா வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஜாதி வேறையா இருக்குது, வசதி இல்லை, படிக்கல, ஏதோ ஒண்ணு ரீசன சொல்லி அவங்களே தட்டி கழிச்சு விட்டுருவாங்க. இனி வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கடன் பிரச்சனைகள மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இப்போ போய் ஒரு மீன ராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, கடன் இல்லாத மீன ராசிக்காரர்கள் நீங்க பார்க்கவே முடியாது. 100 பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 95 பேர் மட்டும் கடன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. மீதம் 5 பேர் வந்தா கடன் இல்லாம இருப்பாங்க. எப்படியாவது இந்த கடனை மட்டும் அடைச்சிட்டா போதும் சாமி, நாங்க வாழ்க்கையில எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் நிறைய மீன ராசிக்காரங்க சொல்லுவாங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம்
இருக்கிறதுனால 2025 முடிவிற்குள் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. வரக்கூடிய நாட்கள்ல மீன ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமா வந்து வன்மத்தை செலுத்தப் போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. குறிப்பாக சொந்தக்கார நண்பர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து உங்களை வந்து அழிக்கவும் நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நீங்கி வெளியே வந்தே ஆகணும். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும், சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறி உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.